ஐஸ்கிரீமை ஏமா சூடு பண்ணி சாப்பிடுற? அது ஐஸா சாப்பிட்டா எனக்கு பிடிக்க. அப்படியே குத்தி 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 கிண்டி அப்படியே கூலா சாப்பிட்டு அப்படியே ஃப்ளூயிடா சாப்பிடும்போது எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு சார். ஹோட்டல் போயிட்டு அதை பண்ணல இயல்றதுக்குள்ளேயே அவங்க வா 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 என்று படுத்துறாங்க. அதனால அந்த டெக்னிக் எனக்கு ஐஸ்கிரீம் கூலா இருக்குன்னு தெரியும். அது எதுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கூலா சாப்பிட பிடிக்கல சாப்பிடாம இருக்கலாம். அதை வாங்கி அந்த வெந்நில போட்டு சூடு பண்ணி அது சாப்பிடணும்னு உள்ள இருந்து சொல்லுது. உள்ள சொல்லுது சார். சொல்லுது. அதனாலதான் சாப்பிடுறேன். அது சூப்பரா இருக்கு. நான் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிக்கும். இல்ல வீட்ல பாப்பா இருந்தாலும் சொல்லுங்க. ஆமா பாப்பா உங்களுக்கு அவங்களையும் கெடுக்கணும். இவங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இதா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் சந்தோஷ் சுப்ரமணியத்தில் அந்த ஜேம் ரவி ஜெல்லியாக இருக்காங்களே அவங்க நினப்பு தான் அவங்களுக்கு ரொம்ப துருதுருன்னு ஏதோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படின்னா ஐஸ்கிரீமில் ரசம் சாம்பார் மோர்லாம் ஊற்றி குடிங்க. அதையும் குடித்தாலும் குடிப்பாங்க அவங்க. ஸோ சேட். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்கு இல்ல கிழவிகளுக்கு எதுக்கு? தெரியாத விடுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இவன் கை கொடுத்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே. உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியும்? ஒண்ணும் கொடுக்க போறது இல்ல. இல்ல சார் அவரை விட ரொம்ப வலிக்கு சார் எனக்கு. சரி ஓகே அடுத்து அம்மாவோட பயாலஜிக்கல் ஏஜ் 37. இல்ல உண்மை அதான் உண்மை. டபுள் டபுளா சொல்ற நீ கிடையாது. இல்ல மனசு தொட்டு சொல்லுமா நீ? மனசு தொட்டு சொல்றேன். இல்ல 37 தான் உனக்கு. இந்த பர்த்டே வந்துச்சுனா 37. சரி யாரா நம்புவீங்களா 37 னா? ஓகே உங்க மென்டல் ஏஜ் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? 22. 22. 22 அம்மா சரி இளமையா உணர்றாங்க அம்மா மாறலாம். உங்களோட மென்டல் ஏஜ் என்ன நினைக்கிறீங்க? சார் 25 சார். 25 பாட்டியம்மா 25. அம்மா வயசு என்னமா? மல்டிப்ளைட் பை 2. அப்படியே பாதியா குறைச்சு 25 நீங்க பாத்தீங்களா? சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிதான் சொல்றாங்க சார். இப்போ நான் காலேஜ் கெட் டுகெதர் போனேன்னா உனக்கு ஒண்ணுமே ஏஜ் ஆல நீ ஃபேஷனிஸ்டா எங்க பேட்ச்னுடைய அப்படினு சொல்றாங்க. உங்களோட மென்டல் ஏஜ் என்ன நினைக்கிறீங்க? 25. 25. Oh my god. அவங்க இந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லிட்டு நான் அவங்களோட ஏஜ் ரிவீல் பண்றேன். என்னோட காலேஜ் கல்ச்சரல்ஸ் நான் கூட்டிட்டு போறேன். நான் என்னோட ஈவென்ட் முடிச்சிட்டு நான் ஸ்டேஜ் முடிச்சிட்டு கீழே வரேன். செட் ஆஃப் அப்படியே பாய்ஸ் நிப்பாங்க, நடுவில் இவங்க நின்றுட்டு இருப்பாங்க. லைக் பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்காங்க, ஷார்ட்டா வேற இருப்பாங்கல்ல, குட்டியா இருக்கனால எல்லாருமே ரவுண்ட் கட்டி நினைப்பாங்க. நான் உடனே சொல்லுவேன் தட்ஸ் மை மாம், ஷீ இஸ் 43, கேன் யூ மூவ் தி சைடு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ நீ சொல்லாத வரைக்கும் அம்மானே தெரியாது. அம்மானே யாருக்கும் தெரியாது. சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். அவங்க மட்டும் ரவுண்டா இருப்பாங்க. அகைன் நிறைய பேர் வந்து கோஆர்டினேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து யார் இவங்க நல்லா இருக்காங்க அப்படி அப்ரோச் பண்ண வர டைம்ல தட்ஸ் மை பிரீத்திஸ் மம்மி அப்படினோனே அப்படியே பேக் அடிச்சிருவாங்க. அடப்பாவமே அப்ரோச் அளவுக்கு நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே வேற ஏஜ் வந்து 25. 35 சார். 35. சார் 35 சொன்னாலே நம்ப மாட்டாங்க சார். ஆனா கொஞ்சம் எங்க தான் தெரியுதாங்க நீங்க ரெண்டு சிமிலரா. அவங்க ரொம்ப எங்க இருக்காங்க. அதனால என்ன பண்றானா எனக்கு saree கட்ட தெரியாதுங்க சார். அதனால இப்ப வெளிய வந்து என்ன saree கட்ட சொல்லி டார்ச்சர் பண்றான். ஆமா சார் போற இடத்துல ஃபுல்லா என்ன உங்க அக்காவா ஒரு டைம் வந்து அப்பா அம்மா நாங்க 3 பேர் வந்து அம்மா அப்பா வந்து கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. சரி அங்க போலான்னு சொல்லும்போது அப்பா உள்ள போறாரு. ஒருத்தவங்க கேக்குறாங்க என்னம்மா உங்க அப்பா உள்ள போறாரு நீ போலையா அப்படின்றாங்க. எங்க அம்மா சொல்றாங்க ஐயோ எங்க அப்பா இல்ல அது என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நான் சங்கட்டமா ஏமா இப்படி இவ்ளோ உங்க அப்பாக்கு எப்படி இருந்திருக்கும்? எங்க அப்பா ஐயோ என்னடி அசிங்கப்படுத்துறீங்க எங்க அப்பா நினைப்பாரு. அப்பா உள்ள போயிட்டாரு ஏமா நீ வெளியே நிக்கிறீங்க? இல்லைங்க அது என் ஹஸ்பண்ட் அப்படின்னு. ஐயோ என்ன இவ்ளோ எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அப்படி கொஞ்சம் ஒரு பெருமையா உனக்கு வந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருப்பேன் என்பவர்கள் அதை சொல்லலாம். தரவன் செல்வன், ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி. கடைசியோட திருமணம் செய்ய மாட்டேன். யாரா ப்ரோபோஸ் பண்ணல சும்மா ஒரு பேருக்கு? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன பார்க்க கூட மாட்டாரு. என்ன பாருங்க ஓகே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல சேலஞ்ச் வேற. அதான் உன்னால கண்ட்ரோலே பண்ண முடியலையே. அப்ப ஏன்டா சேலஞ்ச் வர்ற? நீ எல்லாம் 80s கிட்ஸா இருப்பேன்னு நினைக்கிறேன்டா டேய். சார் பிரிஞ்சிட்டோம். அவர் தனியா இருக்காரு, நான் தனியா இருக்கேன். எவ்ரிதிங் ஹஸ் பீன் லீகலைஸ்ட். ஆனால் இதுக்காக அவருடைய நல்ல குணங்களை நான் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. எக்ஸலென்ட் சர்ஜன். And the fingers I admired as his student. முன்னாடியே யோசிச்சிருக்கலாம்ல.
எவ்ரிதிங் லீகலைஸ்னு சொல்றீங்க. இன்னொன்னு அந்த மாதிரி கணவர் வந்து இனிமேல் கிடைப்பாரா? இது வந்து ஒரு ஆத்மார்த்தமான உறவு. இதை நான் வந்து கொச்சப்படுத்த விரும்பல. இருந்தாலுமே வந்து 2 பேருமே வந்து திங்க் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி டிசிஷன் போறதுக்கு முன்னாடி. நான் பார்த்ததே இல்ல இதுவரை. ஒன் மோர் திங், அவரை போன்ற ஒரு நல்ல தகப்பன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? பெண்களின் கருணையற்ற முகம். ஒரு ஆண் இவ்வளவு ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறது, புரிஞ்சிக்காம மேலும் ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்றது கருணையற்றது. அதுவே கருணையற்றது. அப்புறம் பேராசை கொள்வது, உண்மை. அடுத்தவங்க வந்து செய்யறது, ஆண்களை வந்து எவ்வளவு தூரம் தான் அது கருணையற்றது. இந்த மாதிரி பண்ணுவீங்க? அவங்க ஓரளவுக்கு தான் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்களோட வாயில இருந்து வரும். அவங்கள எல்லாம் நம்ம பார்க்கணும், மேல உள்ளவங்கள பார்க்கணும். நீ பல நேரத்துல பெண்களுடைய அன்பு முகத்தை பற்றி பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம். அதுக்கு அப்புறம் தான் அந்த கேள்வி வந்துச்சு. உங்களுக்கு வந்து அது ரொம்ப அக்கறையாக கூட தெரியலாம். அவர் ஒரே வார்த்தையில அடிச்சார், நல்லா உழைக்கிறவன, சின்சியரா இருக்கிறவன, கடுமையாக ஆண்களையும் மனுஷனா பாருங்க பெண்களே.